வணக்கம், வெல்கம் டு ஏஜேசி அகாடமி. இன்றைக்கி இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங்கில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ் பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ கிளாஸ்க்கு வந்து போகலாம். ஸோ இந்த ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங்கில் நம்ம இன்றைக்கி என்ன டாப்பிக்லேருந்து கொஸ்டின் வந்து பார்க்க போகிறோன்னா, இன்ஃப்ளூயன்ஸ் லைன் அண்ட் ரோலிங் லோட்ஸ். ஸோ அந்த டாப்பிக்கில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ கிளாஸ்க்கு வந்து போகலாம். ஸோ இந்த கொஸ்டின் என்னென்னு பார்த்துலாம். When a uniformly distributed load shorter than the span of the gridder moves from left to right, then the condition for maximum bending moment at a section is that. ஸோ இப்போ இந்த கொஷினில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தோன்னா, ஒரு கிரிட்டரில் வந்து ஒரு கிரிட்டர் வந்து இருக்குது. அந்த கிரிட்டரில் யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோடு வந்து அந்த கிரிட்டரோட ஸ்பேனோட கம்மியாக தான் வந்து அந்த லோடு வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்குது. ஸோ அது எப்படி வந்து மூவ் ஆகுதுன்னு பார்த்தோன்னா, லெஃப்ட்லேருந்து ரைட் வந்து மூவ் ஆகுது, லெஃப்ட் டு ரைட் வந்து மூவ் ஆகுது. அதே மாதிரி ஸோ இந்த மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட் வந்து எங்கே வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அது எங்கே இருக்குன்னு பார்த்தோன்னா, மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட் வந்து ஸோ இந்த 4 ஆப்ஷனில் மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட் எந்த ஆப்ஷன் வந்து கரெக்ட் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ எது வந்து கரெக்ட்னு பார்த்தோன்னா, ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சரு. ஸோ அது என்ன அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஒரு கிரிட்டர் வந்து இருக்குது. அந்த கிரிட்டரில் வந்து இதான் வந்து அந்த கிரிட்டர் அப்படின்னா, அந்த கிரிட்டரில் வந்து யூடிஎல் வந்து ஆக்ட் ஆகுது. அந்த யூடிஎல் வந்து எப்படி ஆக்ட் ஆகுதுன்னா, அந்த கிரிட்டரோட லென்த்தில் இருந்து ஃபுல் லென்த்துக்கு வந்து இருக்காமல் அந்த கிரிட்டரோட சென்டர் பார்ட்டில் மட்டும்தான் வந்து அந்த யூடிஎல் வந்து ஆக்ட் ஆகுது. ஸோ அந்த யூடிஎல் வந்து எப்படி வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்குன்னு பார்த்தோன்னா, என்ன சொல்கிறாங்கன்னா, லெஃப்ட்லேருந்து ரைட் வந்து போகுது. இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தோன்னா, இப்போ ஒரு பீம் வந்து எடுத்துக்கிறாங்க. அந்த பீமோட லென்த் வந்து எல் அப்படின்னு சொல்லி வந்து எடுத்துக்கிறாங்க. அந்த கிரிட்டர், அந்த பீம் இல்லைனா கிரிட்டர்னு கூட வச்சுக்கலாம். ஸோ அந்த கிரிட்டரோட டோட்டல் லென்த் வந்து கேபிட்டல் எல் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறாங்க. அதே மாதிரி யூடிஎல் மட்டும் இருக்கக்கூடிய அது ஸ்ப்ரெட் சென்டரில் வந்து யூடிஎல் வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்குல்ல. ஸோ இந்த யூடிஎல்லில் மட்டும் ஸ்ப்ரெட் ஆகிருக்கக்கூடிய அந்த லென்த்தை எல் டேஷ் அப்படின்னு சொல்லி வந்து எடுத்துக்கிறாங்க. ஸோ இந்த யூடிஎல் வந்து எப்படி மூவ் ஆகுதுன்னு பார்த்தோன்னா, லெஃப்ட்லேருந்து ரைட்டு. ஸோ இந்த லென்த்து தான் வந்து எல் டேஷ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறாங்க. இந்த டோட்டல் லென்த்தை வந்து எல் அப்படின்னு சொல்லி வந்து எடுத்துக்கிறாங்க. ஸோ அப்போ இந்த மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட் வந்து எங்கே கிரியேட் ஆகும்னு பார்த்தோன்னா, சியில் அட் சி செக்ஷன், அதாவது இந்த சி பாயிண்ட்டில் தான் வந்து மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட் வந்து கிரியேட் ஆகும். ஸோ அப்போ அந்த சியில் வந்து மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட் வந்து எப்படி அக்கர் ஆகுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்கன்னா, இந்த சியோட லெஃப்ட் சைடில் ஆவரேஜ் லோடிங் வந்து இருக்கும். அந்த ஆவரேஜ் லோடிங் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு பார்த்தோன்னா, சியோட ரைட் சைடில் இருக்கக்கூடிய ஆவரேஜ் லோடிங் வந்து அதுக்கு ஈக்குவலண்ட்டாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அது வந்து என்ன வந்து சொல்ல வராங்கன்னா, செக்ஷன் சி வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா, லோடை வந்து எப்படி டிவைட் பண்ணுன்னு பார்த்தோன்னா, சேம் ரேஷியோவில் வந்து அந்த ஸ்பேனுக்கு சேம் ரேஷியோவில் வந்து அந்த லோடை வந்து டிவைட் பண்ணோம். ஸோ இப்போ இந்த மாதிரி தான் வந்து இந்த சென்டராக வந்து இந்த பெண்டிங் மொமெண்ட் வந்து ஆக்ட் ஆகுதுன்னா, அந்த பாயிண்ட் சியில் வந்து இந்த பக்கமும் சரி, இந்த சியோட ரைட் சைட்லேயும் சரி, சியோட லெஃப்ட் சைட்லேயும் சரி, ரைட் சைட்லேயும் சரி ஈக்குவலண்ட்டாக தான் வந்து லோடை வந்து டிவைட் பண்ணோம். அதுக்கு டிவைட் பை த லோட் டிவைட் பை அந்த பீமோட ஸ்பேனுக்கு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஈக்குவலண்ட்டாக ரெண்டுத்தையுமே வந்து டிவைட் பண்ணோம். மேலே இருக்கிறது இந்த சைடை வந்து மேலே இருக்கிறது ஏ டேஷு, இங்கே கீழே இருக்கிறது இது வந்து ஏ, இது வந்து எல் டேஷ் மைனஸ் ஏ டேஷ், இது வந்து எல் மைனஸ் ஏ. ஸோ அப்போ இது வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா, இந்த மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட் வந்து ஈக்குவலாக வந்து ரேஷியோ வந்து டிவைட் பண்ணும். அப்போ ஏ டேஷ் டிவைட் பை ஏ ஈக்குவல் டு எல் டேஷ் மைனஸ் ஏ டேஷ் டிவைட் பை எல் மைனஸ் ஏ. அப்போ இந்த லோடு வந்து எதுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்குன்னு பார்த்தோன்னா, ஸோ அந்த லோடும் ஸ்பேனும் வந்து சேம் ரேஷியோவில் வந்து டிவைட் பண்ணோம். ஸோ அதை நம்ம என்ன அதை தான் வந்து இந்த கொஷினில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இந்த ஆப்ஷன் டியில் வந்து பார்த்தோன்னா, the load position should be such that section divides the load in same proportion as it divides the span. ஸோ அப்போ இந்த ஸ்பேனையும் லோடும் ஈக்குவலாக வந்து சேம் ரேஷியோவில் வந்து டிவைட் ஆகும் இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும். ஸோ அதுதான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கொஷினும் ரொம்ப வந்து இம்பார்ட்டண்டான கொஸ்டின். ஸோ நம்ம பார்க்க போகிற எல்லா கொஷினுமே வந்து இம்பார்ட்டண்டான கொஸ்டின் தான். ஸோ அப்போ இந்த கொஷின் வந்து எதுலேருந்து பேஸ் பண்ணி எடுத்துருக்காங்கன்னு பார்த்தோன்னா, ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸில் ரோலிங் லோட்ஸ். ஸோ அந்த டாப்பிக்கில் இருக்கக்கூடிய கொஷின் தான் வந்து இது. ஸோ அப்போ இந்த கொஷின் வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து புரிஞ்சிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம இந்த ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸில் அடுத்த டாப்பிக்கோட உங்களை வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.